ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டேன். சரியான ட்விஸ்ட் என் கேரக்டரில். அப்படியே கேட்டுகிட்டே இருந்து படம் முடிஞ்ச அந்த ஸ்கிரிப்ட் சொல்லி முடிஞ்சோடனே என்கிட்ட டேரக்டர் கேட்டார், சார் நீங்கள் எந்த கேரக்டர் வேணும் எடுத்துக்கோங்க, நீங்கள் மியூசிக் டைரக்டர் எடுத்துக்கலாம் இல்லை அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக எடுத்துக்கலாம். நான் சொன்னேன், சார் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்கேன். சின்ன வயசுலேருந்து எத்தனையோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க. 24/7 அவங்க வேற ஒரு வேர்ல்டில் இருப்பாங்க. சினிமாவை எப்படி நம்ம வெளியே இந்த சினிமா அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு 24/7 யோசிச்சுட்டே இருப்பாங்க. பயங்கர பேர்டன் இருக்கும், ஏதோ செஞ்சுட்டு இருக்கணும், ஒரு ஃபயர் இருக்கும். ஸோ சின்ன வயசு நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு நல்ல ஒரு படம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயம் என்னால் சொல்ல முடிஞ்சது. தேங்க்ஸ் டு பிரபா சார் அண்ட் மியூசிக் MS ராம் சார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் சூப்பர், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் என்னுடைய ஃபேவரட் சாங் ஒன்று இருக்குது, ஏனோ என் உள்ளேன்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். அந்த ஒரு சாங்கில் எல்லா சாங்ஸுமே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் திலீப் ரோஜர் நல்ல பைக் ஓட்டுவார், இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் ஸோ ஒன்ஸ் அகேன் கங்க்ராட்ஸ் திலீப். அண்ட் மற்ற கோஸ்டார் இது எங்களோட காமெடி ஹீரோ சஞ்சய் சார் இருக்கார் மேலே. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்பவே இல்லை, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி எங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ நிறையா அவர் இந்த படத்தில் நிறைய கலாச்சிருக்கேன் நான். ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா வந்திருக்கேன். அண்ட் இந்த நேரத்தில் சினிமாவில் இந்த உயிர் கொடுத்த KS ரவிக்குமார் சாருக்கும் எனக்கு உயிர் கொடுத்த எங்கள் அப்பாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விக்டருக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் வரவேற்புக்கு நன்றி. மகேந்திரன் என்னோட ஒரு யங்கர் பிரதர் மாதிரி, லுக் வைஸ்லேயும் அது மாதிரி தான் இருக்கும். அது அவன்கிட்டே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நானும் இருந்திருக்கேன். இந்த ஸ்டேஜ்லேருந்து தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ மகேந்திரன், இட்ஸ் நாட் டூ ஃபார், ஒர்க் ஹார்ட், ஷுவர்லி யூ வில் மேக் இட். ஓகே. அண்ட் இந்த டீம் நிறைய நான் லேட்டாக வந்தேன் பிகாஸ் ஐ டென்ட் லிசன் டு எனிதிங். ஐ விஷ் த ஹோல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னோட இறைவனை வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக வந்துட்டு சின்ன வயசுலேருந்து மகேந்திரன் எல்லாம் பார்த்துருப்போம், நல்ல நண்பர் எனக்கு. ஸோ இந்த டீம், ஹோல் டீம் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருண் விஜய் இந்த படம் பார்த்துட்டு, விக்டர் அந்த ரோல் பார்த்துட்டு, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடினாலே என்னோட FB பேஜில் போட்டிருந்தேன், சான்ஸே இல்லை மச்சி, எக்ஸ்ட்ரா ஆனரியாக வந்திருக்கு படம் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு 2வது நாள் ஷூட்டு பாலா சார் இதில் போயிட்டு 2வது நாள் ஷூட்டு திருப்பி செகண்ட் ஷெடியூல் போடுறோம். அதில் நான் அருண் விஜய் இந்த அளவுக்கு பண்ணிட்டாரே இன்னுமே அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேக் கேட்குறேன். இல்லை, ஏன்னா பாலா சார் படத்தில் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அருண் விஜய் மைண்டில் ஃபுல்லாக இருக்குது, இதுக்கு மேலே என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே ட்ரை பண்ணுறேன். பட் பாரு, நீ தான் பார்த்துட்டு சொல்லணும் மச்சி எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு. ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க், அந்த மாதிரி ஒரு அருண் விஜயில் இது வந்தது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரியும் சின்ன வயசில் எல்லாம் ஒரே ஜிம்மெட்டு, எல்லாம் ஒரே டீமு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும். மகேந்திரன்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கான பையன். அவன்லாம் வந்து நல்லா வரணும். ஏதோ நான் வந்து இன்னும் வந்து என்ன ஸ்டேஜ் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது. ஒரு ப்ரொடியூசராகவோ ஒரு ஆக்டராகவோ அந்த மாதிரி அவன் நல்ல பொசிஷன் வந்துட்டானா அவனெல்லாம் கூட கை கோர்த்துட்டு நடிப்பேன். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்ஸ். அப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர்கள், டைரக்டர், இசையமைப்பாளர் அவர் தான் அவ்வளோ ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரி இருக்கார். அநேகமாக வந்து சம்பளம் அதிகமாக வாங்கிட்டார், அவரும் லூயி விட்டான்னு 6 மணி இறங்கிடுவார்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த டைம். தேங்க்யூ ஸோ மச். என்னோட தம்பி மாதிரி மகேந்திரன் ஆக்சுவலாக என்னென்னா இஸ் வெரி குட் டான்ஸர் அண்ட் வெரி குட், அதாவது ஸ்டன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரே ஸ்கூல், பாண்டியன் மாஸ்டர் ஸ்கூல், இங்கே தான் எங்களுக்கெல்லாம் பழக்கம். என்ன ஒன்று, நான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன், என்னை விட அதிகமாக பேசுகிறாள் யாருன்னா அவன் தான். அது ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் சைல்டு ஆர்டிஸ்டில் அப்படி தான் இருப்போம். ஸோ எனிவே அவனுக்கு என் வாழ்த்துக்கள். அண்ட் மகேந்திரன் பற்றி சொல்லணுன்னா, அதாவது எல்லாருமே சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருப்பான், நான் வந்து தூளியலே பாட்டெலாம் பாடியிருப்பேன். மகேந்திரன்லாம் எப்படின்னா ஐ படத்தில் வர்ற மாதிரி அதுக்கும் மேலே. அதாவது நாட்டாம படம் பார்த்தீங்கன்னா எதுக்கு போய் சாட்சி சொன்னான் பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த வயசில் எதுக்கு போய் சாட்சி சொன்னான் பாருங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன ரவிக்குமார் சார் சொல்லி அவனை நடிக்க வச்சார் தெரில.
அதுதான் அது என்ன இல்லை நீ தானே உண்மையான சாட்சி. யாருமே பார்க்கல, அவன் பார்த்துருக்கான் பாருங்க. ஸோ அதுக்கும் மேலேங்கிறது இதுக்கு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மகேந்திரன். பட் எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட், பட் எனிவே ஐ பிளஸ் ஹிம் அண்ட் ஆஸ் அ பிரதர் எப்போவுமே வந்து அவன் நல்லா வரணும்னு நான் ஆசைப்படுவேன். அண்ட் ஃபார் த ஹோல் டீம் மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. இப்போ வந்து திருப்பி ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அபிராமி ராமநாதன் சார் ஒத்துப்பார், எஸ்பி ஒத்துப்பார். சின்ன படங்களை நல்ல கதை அம்சமோடு சொன்னால் கண்டிப்பாக ஓடுங்கிற விஷயம். ஸோ அவர் சென்சரில் இருந்திருக்கார். அதனால் எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்நேரம் எதெல்லாம் வெட்டப்படும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஒரு க்ளீன் பிக்சர், அதுவும் எங்கள் தொழில் சினிமாவை பற்றி இருக்கிற தொழிலும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ எம் ஷுர் த பிக்சரோட கம் அவுட் வெல். இந்த மாதிரி சின்ன படங்கள் இன்னும் நிறையா வந்து ஓடணுங்கிறதுக்கு இதை ஒரு மேடையாக அமைச்சு நான் வாழ்த்து சொல்கிறேன் அவங்களுக்கு. ஐ விஷ் ஆல் தி ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆல் த பெஸ்ட். இந்த ஹோல் யூனிட் ரொம்ப சின்சியர் யூனிட்டாக பட்டது எனக்கு. ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். விரைவில் இசைன்றது இல்லாமல் விரைவில் 100 நாட்கள் அப்படின்னு வரணும். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான டீம். மகேந்திரன் ஒரு அற்புதமான ராசிக்கார பையன். அதனால தான் நான் நினச்சிக்கிறேன், இனி நம்ம படம் என்ன பண்ணால் மகேந்திரனை எப்படியாவது கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோவாவது கூட எடுத்துக்கணும், அப்போ தான் ஜெயிக்கும். அப்படின்ற மாதிரி அற்புதமான டீம், அற்புதமான ஒரு மரியாதை தெரிஞ்ச ஒரு டீம். இவங்கெல்லாம் ஜெயிக்கணும். ஏன்னா ஒரு நடிகனுடைய அப்பாவாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எத்தனையோ படத்தில் என்னென்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு நடிகனுடைய அப்பாவாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் ஒரு பையனை வச்சுக்கிட்டு பிரபலமானவருடைய வாரிசுகள் அறிமுகமாகிறது எளிது, ஆனால் தாக்கு பிடிக்கிறதுக்கு தனித்தன்மை வேணும். தனித்தன்மை வளர்த்துக்குங்க. இந்த திரையுலகம் உங்களை பிரமாதமாக வச்சுக்கோ. இந்த கதையை உதவி இயக்குநர்கள் மையமாக வச்சுக்கிறாங்க. நான் உண்மையிலே இப்போ சொல்கிறேன், பெருமைக்காகல. நான் ஹீரோ ஆனத போது கிடைச்ச சந்தோஷத்தை விட, டைரக்டர் ஆன போது இந்த சந்தோஷத்தை விட, நான் உதவி இயக்குனராக இருந்தபோது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. நீங்கள் அத்தனை பேர் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். ட்ரெயின் அடைஞ்சு பாடல் நல்லா இருந்துச்சு. அதில் சினிமா பற்றி பாடல். அதில் புதுசு என்னென்னா நிறைய தத்துவ பாட்டெலாம் வரும். அது பொதுவாக இருக்கும். மனுஷன் போராடணும், உழைக்கணும், ஜெயிக்கணும், அப்படி பொதுவான தத்துவ பாடல் கேள்விப்பட்டிருக்கோம். சினிமாவில் போராட தத்துவச்சிக்கிட்டு இருக்க, சினிமா நம்பி இருக்க உதவி இயக்குநர்கள் மிஸ்டர்களுக்கு ஒரு நம்பிக்கையான பாடல் அப்படிங்கிறது இந்த நண்ப பாடல். அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதில் ஒரு வரி, வாழ்ந்து காட்டுடா உலகம் வாய மூடுடான்ட்டு ஒரு வரி. அது உண்மை. அது ஆரம்பிக்கும் போது வாயை திறக்கும் உலகம், பல மாதிரி தொடர்ந்து ஜெயிக்கும்போது வாய மூடிடும். அந்த வரியில் கேட்கும்போது நம்ம உதவி இயக்குனர் இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ண எல்லா வருஷமே அவர் அதில் கொட்டி இருந்தார். சினிமாவில் போராடுற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாடல் வந்து ஒரு தேசிகதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இயக்குனர் எஸ் பிரபா அவருக்கு இது முதல் படம். ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சது சினிமாவில் ஏதோ புது விஷயத்தை சொல்ல வராருன்னா இந்த படம் வெற்றி அடைந்து மிகப்பெரிய டேரக்டர் உருவாகணும். விரைவில் இசை, விரைவில் திரைக்கு வந்து நிறைவான வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விரைவில் இசையை பொறுத்தளவு நான் பார்க்கிற இந்த காட்சி, இந்த யூனிட், நம்முடைய டைரக்டர் விஎஸ் பிரபா, பாலசுப்ரமணியன் சார், மாஸ்டர் மகேந்திரன், இப்படிலாம் இருக்கிற இந்த குழுவினரை நான் பாராட்ட ஆசைப்படுகிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் 70 படங்களை பண்ணியிருக்கிறேன். 70 படங்கள்லையும் கிட்டத்தட்ட எல்லா கலைஞர்களும் சேர்ந்த ஒரு எஸ்பிஎம் யூனிட்டுங்கிற பேரில் தான் நாங்கள் படம் பண்ணோங்கிறத நான் இங்கே மகிழ்ச்சியோட உங்களிடத்தில் பதிவு செய்வோம். 20 வருஷத்தில் 70 படங்களை என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எஸ்பி முத்துராமனுடைய திறமை அல்ல, எஸ்பி முத்துராமனுடைய குழுவினருடைய ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி தான் என்னுடைய வெற்றி. ஆகவே என்னுடைய குழுவினர் வெற்றி பெற்றதை போல எஸ்பிஎம் யூனிட் போல பிரபா யூனிட் அமைய வேண்டும் என்பதை உங்கள் முன்னால, பத்திரிகையாளர் முன்னால, எல்லாருடைய முன்னாலேயும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். எல்லா விஷயத்திலையும் தயவு செஞ்சு பிரபாவும் சரி, இப்போ தயாரிப்பாளரும் சரி, யூனிட் மெம்பர்களும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, ஆர்டிஸ்ட், நடிகர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக செயல்பட்டு விட்டு கொடுத்து போய் அனுசரித்து போய் யார் என்ன கருத்தை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அதற்கு சரியான முடிவெடுத்து செயல்படுகிறீர்களானால் நாம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு நான் எப்படி இவ்வளவு படம் பண்ணேன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, எங்களுக்குள்ள நாங்கள் அடிச்சுக்காத சண்டையில். நானும் ரஜினியை அடிச்சுக்கிட்டாலும் சரி, நானும் கமல் அடிச்சுக்கிட்டாலும் சரி, இந்த படத்தோட முத்துராமன் சார் காளின்னு சொல்லுவாங்க. காளி இல்லை, அப்படி சண்டை போட்டதுனால தான் எனக்கு அதிக படங்களை அவங்க கொடுத்தாங்க. விவாதம் பண்ணுவோம். எதுக்காக? நான் பெரியவனா, ரஜினி சார் பெரியவனா, கமல் பெரியவனாங்கிற ஈகோ இல்லை. இந்த படத்தில் இந்த காட்சி எப்படி வந்தால் நல்லா இருக்கும், இந்த படம் எப்படி வெற்றி அடையும் என்பதற்காக தான் சண்டை போட்டுக்கிட்டோம்.
கன்வின்ஸ் பண்ணுவோம் அல்லது கன்வின்ஸ் ஆகும். நான் அவர் சொல்கிறத கேட்பேன் அல்லது அவர் சொல்கிறத நான் கேட்பேன் அல்லது அவரை கேட்க வைப்பேன். அதே கன்வின்ஸ் பண்ணணும் அல்லது கன்வின்ஸ் ஆகணும். ஈகோ நமக்குள்ளே வேண்டாம். அதே தயவு செஞ்சு விவாதம் பண்ணுங்க, நல்லா போடுங்க, சண்டை போடுங்க, எல்லாம் பண்ணுங்க. அவங்கள ஒத்துக்க வைங்க. ஒத்துக்க வைக்க முடியல, அவங்க சொல்றதுல நியாயம் இருந்தால் அதை ஏற்றுக்குங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய் விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக இந்த யூனிட்ல எல்லாரும் சிறப்பாக இருக்க முடியும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல் இங்கே இந்த படமே கதையே சினிமாவை வச்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கு. அந்த பாடல்களில் ஒரு வரி கூட வருது, எங்களுடைய மூச்சு காற்றே சினிமா என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆகவே இந்த மூச்சு காற்றே சினிமாவாக இருக்கிற நீங்கள் திரையுலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆகவே ஒரு லட்சியத்தோட இப்படி வருவோம், இப்படி செய்வோம் என்கிற உறுதிப்பாடோடு நீங்கள் வந்திருக்கிறதுனால உங்கள் நிச்சயம் நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் லட்சியத்தோட தொடர்ந்து விளையாட்டுகள், ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை என்ற நிலையிலே நீங்கள் செயல்படுங்கள். நிச்சயமாக தொடர்ந்து வெற்றி பெறுவீர்கள். அந்த வெற்றி பெற்ற விக்ரமனாக இருந்து உங்களை வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு குரலை மட்டும் சொல்றேன், எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திணியராக பெண் குரல் சொல்லி நாம் எண்ணுகிற எண்ணத்திலே உறுதியாக இருந்தால், கடுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம், இது சத்தியம் என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வாழ்க. இங்கே முக்கியமாக ஜெய்சங்கர் அவர்களை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது 98 நினைக்கிறேன். 98 தர்மான்னு ஒரு படம், விஜயகாந்துக்கு அப்பாவா நடிக்கக்கூடிய அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ நாங்கள் அதிகமாக கலந்து பேச வாய்ப்புகள் பேசும்போது அவர் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ என்ன பேரரசு அழகாக எடுத்து சொன்னார். அதே போல் நடிகர் பாண்டியராஜன் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் என்னன்னு சொன்னால், அவர் வாங்கின செக்கு விட ப்ரொடியூசர்கிட்ட ரிட்டர்ன் ஆன செக்குங்க தான் அதிகமாக வச்சுருந்தார். ஆனால் ஏன் அந்த ரிட்டர்னான செக்குங்களை இப்போ வச்சுருந்தாருன்னு சொன்னால், ப்ரொடியூசர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அவருடைய மெயின் அவர் அந்த மனிதநேயன்றது, ஒட்டுமொத்தமான மனிதநேயம் எல்லா ப்ரொடியூசருக்கு அவர் பேரே வெள்ளிக்கிழமை கதாநாயகன் தான் சொல்லுவாங்க. அப்போது அவர் அவரை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கல. மார்க்கெட் போயிடும், தொடர்ந்து படம் பண்ணோம்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஆண்டவன் கொடுத்த ஒரு வெற்றியை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியே பல படங்களில் அவர் நடிச்சுக்கிட்டு, ஏன் இந்த ரிட்டர்னான செக் வச்சுருக்கீங்க, திருப்பி கொடுக்க வேண்டியதுதான் சொன்னால், அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இல்லை கேஆர், இவங்கெல்லாம் நம்மளை வச்சு படம் பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போதெல்லாம் அந்த எவ்வளோ ஜாலியாக பண்ணோம், எவ்வளோ ஒரு ஹாப்பியாக பண்ணோன்னு சொல்லி அதனுடைய எண்ணங்கள் தான் இன்றைக்கி சஞ்சய் வந்திருக்காருன்னு சொன்னால், ஏன் காமெடி என்னன்னா சந்தோஷப்படுத்துகிறவன் தான் காமெடியன் மற்றவங்களை. ஸோ ஜெய்சங்கருடைய ஒரே ஒரு எண்ணம் எல்லாரையும் சந்தோஷமாக வைக்கணும். அதே நேரத்தில் சில ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், ஒரு 5000 கொடுங்க, அந்த ஃபங்க்ஷன் யார் கூப்பிட்றாங்களோ அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பணத்தை கேட்பார். அப்போது நம்ம சில பேருக்கு ஜெய்சங்கர் பணம் கேட்குறாருன்னு, அப்புறம் தான் அதுக்கு என்ன கருத்து சொன்னாருன்னு சொன்னால், இல்லை அதுக்காக நான் வாங்க மாட்டேன், வாங்குவேன். அதே ஸ்டேஜில் சில பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி இன்னொருத்தர் மூலியமாக நான் கொடுக்க சொல்லுவேன். ஸோ அது கொடுக்கும்போது அந்த உணர்வு அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணி யாரோ ஒருத்தர் கொடுத்தோன்னா அவங்களுக்கும் உதவி செய்யணுன்ற எண்ணம் உருவாகணுன்ற ஒரு காரணத்தினாலே இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நடிகர் நம்ம தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இருந்திருக்கார், எல்லோரும் இருந்திருக்காங்க. அதனால தான் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஏன் ஜெய்சங்கர் சொல்கிறாங்கன்னா அதுவும் ஒரு காரணம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தினுடைய பையன் நிச்சயமாக ஒரு பையன் ஐ டாக்டராக இருக்கார். அவரும் ஜெய்சங்கருடைய மொத்த எல்லாருடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். யார் போனாலும் சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் வரவேற்றுட்டு, அதுக்கப்புறம் சஞ்சய் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறணும். இந்த படத்தை பொறுத்தவரை மிக அருமையாக இருக்கிறது. இதோ தயாரிப்பாளரும் இங்கே உட்கார்ந்துருக்கவங்கள எல்லாரும் டெக்னீஷியன்ஸ் தான் மிக அதிகமாக இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான். வருஷத்துக்கு 220 தமிழ் படம் வருது. இப்போ வருஷத்துக்கு 54 வாரம் தான் இருக்கு. ஒரு வாரத்துக்கு 5 படம் வந்தா தான் எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். அதனால தயாரிப்பாளர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமா, திரையரங்கம் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து ஒரு கட்டுப்பாடு நமக்குள் கொண்டு வரவில்லை என்றால் நாம் ரொம்ப நாள் இருக்க போறதில்லை. இதுதான் உண்மை. அந்த கட்டுப்பாடு எப்படி கொண்டு வரணுங்கிறத உட்காந்து டிசைட் பண்ண வேண்டியது. கேஆர்ட்ட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இது ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு. அதனால ஆனாலப்பட்ட அமெரிக்காவிலேயே சினிமா அழியலை, ஆனால் நம்ம நாட்டில் அழியவே அழியாது. காரணம் என்ன? ரியல் எஸ்டேட் பண்ணிக்கின்றது ரியல் இல்லாத எஸ்டேட் பண்றதுக்கு வந்திருக்காரு. இப்ப
அவர் ஏற்கனவே பண்ணிக்கின்றதை கண்ணால் பார்க்கலாம், இங்கே திரையில தான் பார்க்கலாம். அதனால் அப்படிப்பட்ட தொழிலுக்கு இவர் போன்றவர்கள் பலர் வர வேண்டும். இவர்கள் எடுக்கும் படங்கள் ஓடினால்தான் இந்த தொழில் நன்றாக நிலைக்கும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறீங்க. இப்போ ரேஸுக்கு போகிறீங்க, கண்டிப்பாக ஜெயிக்கிறங்கிற குதிரையில் 10 ரூபா கட்டுறீங்க. ஜெயிச்சதுன்னா 10 ரூபா எட்டனா கிடைக்கும். சின்ன குதிரை முதல்ல உள்ள வருது, அது பேரில் கட்டுறீங்க 10 ரூபா. ஜெயிச்சதுன்னா 10,000 ரூபா கிடைக்குங்க. அதுதாங்க இந்த படம். அதனால இந்த படம் மிகப்பெரிய அமோக வெற்றியை கொடுக்க வேண்டும். மயில்சாமி சொன்னது போல், நான் வணங்கும் என் அப்பன் ஈசனை வேண்டி விடைபெறுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எங்கள் திரையுலகை காப்பதற்கு இந்த சின்ன படங்கள் ஓடும்படி செய் இறைவா என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்போ எல்லாரும் கேட்குறது ஆடியோ ரிலீஸ்னு கேட்பாங்க. அது மாதிரி படத்தோட பேர் இரவேல் இசை அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் 2 கதாநாயகர்கள். இந்த இயக்குனருக்கும் சரி, இந்த மியூசிக் டைரக்டருக்கும் தெரியும், இந்த தயாரிப்பாளருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் கண்டிப்பாக உங்கள் எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும், வெற்றி அடைவர்கள் என்று நான் வணங்கும் அண்ணாமலையர்ட்டும், நான் வணங்கும் எம்ஜிஆர்ட்டையும் நான் அதை கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மகேந்திரன் சொன்னது என்ன அவர் பேசினால நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ரொம்ப நல்ல தயாரிப்பாளருங்க. இதுதான் நண்பான ஒரு நட்பு பாட்டு கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்கு பிடித்த வார்த்தை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு. ஒரு லவ் சாங்கு, இன்னொரு தத்துவ பாடல், எல்லாமே நன்றாக வந்திருக்கு. ஏன்னா பிரபா எனக்கு முன்னாடி சொன்னார், ரொம்ப நல்ல பழக்கமானவர். இந்த படம் ஒரு பனித்துளி மாதிரி, ஒரு தூய்மையான நல்ல எண்ணங்களோடு ஒரு நல்ல படம் எடுக்க வேண்டும், மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு உங்களுடைய உதவியை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த யூனிட் டைரக்டரு, ப்ரொடியூசரு, மியூசிக் டைரக்டரு, அதில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் நல்லா வரணும்னு சொல்லி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் இவங்க எல்லாரும் நல்லா கொடி கட்டி பறக்கணும்னு, இவங்களுடைய மதர், தாய், தந்தை எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலும் இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவங்க வெற்றி மேலே வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இது என்னுடைய செகண்ட் ஃபிலிம். ஸோ இதில் ஒரு மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம். ஐ தேங்க் த டைரக்டர், ப்ரொடியூசர் சார் மனோஜ், and of course Mahendran and Dilip for really supporting me in the role. So I hope the film is a big success and all the best to the whole team. Thank you. இந்த துறைக்கு நான் புதிது. சென்சார் போர்டு மெம்பராக 2012-13 இருந்திருக்கின்றேன். ஒரு சில படங்களை சென்சார் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் நான் முதலாக சென்சார் செய்த படம் 5 உறுப்பினர்களில் நானும் ஒருவன். வழக்கு எண் 18/9. இந்த படம் சென்சார் பண்ணி முடித்து வெளியில் வந்தவொடனே சொன்னேன், வெளியில் சொல்லக்கூடாது, என் மனைவி கிட்ட, என் நண்பர்கிட்ட மட்டும் ஒருத்தர்கிட்ட மட்டும் சொன்னேன், இந்த படம் நல்ல சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. அதே போல் இந்த படம் நல்ல சக்ஸஸ். தொடர்ந்து ஒரு 10-15 படங்கள் சென்சார் பண்ணியிருக்கின்றேன். அதன் வாயிலாக எனக்கும் ஒரு திரைப்படம், நல்ல திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனதில் எழுந்தது. அதன் விளைவாக உதித்தது தான் இந்த விரைவில் இசை. Hello everyone, this is my first film, my first ever audio launch. What more could I have asked for? I have to say this, it's every aspiring actor's dream to debut in a good film and in a big industry. And for me, getting an opportunity in the Tamil industry as my debut, I think I've been very lucky and I'm blessed to be here. விரைவில் இசை படத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் எல்லாமே நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் ராம், நான் மியூசிக் டைரக்டர் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். டைரக்டர் பிரபாகரன் சார் ரொம்ப கூல், ஒரு டென்ஷனை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ எல்லாமே நல்லா வந்திருக்கு. ப்ரொடியூசர் மகேந்திரன் சொல்ல மாதிரி கேட்டதோட எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் நல்லா வந்திருக்கு. இதுக்கு மேலே உங்கள் சப்போர்ட் எல்லாம் நல்லா வரணும். நான் இந்த படத்துடைய இசையை பற்றி சொல்லி ஆகணும். இதில் அண்ணாமலை சார், வைரபாரதி அண்ட் ஸ்ரீனிக் விஸ்வநாதன் என்னுடைய ஃப்ரெண்டு, இவங்க லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இதில் எல்லா ஜானர்ஸுமே இருக்கும். இந்த ஆல்பம் கேட்டிங்க அப்படின்னா மெலடிஸ், குத்துப்பாட்டுமே கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். அதுதான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டே நினைக்கிறேன். ஒரு 6 ட்ராக் இருக்குது இதில். நீங்கள் எல்லாம் கேளுங்க, கேட்டுட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் சொல்லுங்கள். என்னை ஈண்டெடுத்த என் தாய் தந்தையருக்கு முதல் வணக்கத்தை கூறி ஆரம்பிக்கிறேன். என்னை இந்த கலை உலகத்துக்கு அடையாளம் காட்டிய என் குருநாதர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர் பேரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையாக உழைப்பேன், நிச்சயம் ஜெயிப்பேன். நன்றி, வணக்கம்.